Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 385 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஒரு வழியா போன பாட்டுல நம்மளால எல்லாம் ரெட் லைனுக்கு வந்து சேர்ந்துட்டாங்கல்ல. அதுக்காண்டி ரொம்பவும் சந்தோஷம் எல்லாம் பட முடியாது. ஏன்னா இவங்க இதை தாண்டி போனாங்கன்னா அடுத்து இருக்கிறது என்ன தெரியுமா? மேரி ஜாய்ஸ், அதான் நேவி ஹெட் குவார்டர்ஸோட ஹோலி லேண்டு. சொல்ல போனா வேர்ல்டு கவர்மெண்டே அங்கதான் இருக்குது. மாட்டணும் மசாலா தடவி புரிச்சிருவானுங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம பீதியில இருப்பாங்க. ஆனா சாப்பர் உசோப்பும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஜாலியா தண்ணியில குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் நம்ம ஜோரோ பயங்கரமான எக்ஸசைஸ். ஏன்னா அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது எல்லாமே அந்த குமா இவனை அட்டாக் பண்ணும்போது அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட கூட இவனால முடியல. அது மட்டுமா லூஃபியோட பெயின்னு சொல்லி இவனுக்கு கொடுத்தான்ல, அதை கூட இவனால ஒழுங்கா தாங்க முடியல. அதை வச்சு பார்க்கும்போது அவனுக்கு தெளிவா தெரியுது பாடி எவ்வளவு வீக்கா இருக்குன்னு. சோ இப்படி எல்லாம் இருந்தா வேலைக்கே ஆகாதுன்னு அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஒர்க் அவுட் பயங்கரமா பண்ணிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இவங்க எல்லாம் ரவுண்ட் கட்டி உட்கார்ந்து நிலைமை எப்படி போயிட்டு இருக்குது என்னன்னு சொல்லி ரோபின், ப்ரூக்கு, ஃப்ளூஃபி இவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவனுக்கு ரொம்ப டார்க்கா இருக்கு, ஐயோ பார்க்கவே பயங்கரமா இருக்கு, நாங்கெல்லாம் சாக போறோம் அப்படி இப்படின்னு பீதியை கிளப்பி விட்டோன்னு இவங்க அதுக்கு மேல பீதி ஆயிருவாங்க. ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா உடனே ப்ரூக்கு, நான் தான் ஆல்ரெடி செத்துட்டேனே, நான் எப்படி சாவேன்னு கேட்பான். ஐயோ சண்டால பையில ஏன்டா இப்படி அறச்சொல்லா சொல்லி உயிரை வாங்கிட்டு இருக்க, கொஞ்சம் ஒழுங்கா தான் பேசி தொலையாண்டான உடனே கொஞ்சம் வாய் ஓவரா பேசிடுவான், வண்டையா பிடிச்சு திட்டுவான். அப்படி எங்க இவ போன் பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம ஆளுங்க சப்மரீன்ல இப்ப கடலுக்கு அடியில சுத்திட்டு இருக்காங்க. அதுவும் 5000 மீட்டருக்கு அடியில போயிட்டு இருக்காங்க. அந்த சப்மரீனே கொஞ்சம் கடக முட்டக்குன்னு உடனே ப்ரூக்கு லைட்டா பீதி ஆகும். ஏன் இப்படி பயங்கரமா சவுண்ட் போடுதுன்னு. 5000 அடி கீழே போனா சவுண்ட் இல்லாமையா இருக்கும், பிரஷர் எந்த அளவுக்கு இருக்கும். உடனே பீதியாகி கதறுவான், ஐயோ பிரஷர்ல விடுச்சு நம்ம இங்கேயே செத்துருவோம் போலயே, எனக்கு பயமா இருக்கேன்னு. சோ இப்படி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே பொறுமையா போயிட்டு இருக்கும் போது இவங்க பின்னாடி ஒரு பெரிய சைஸ் மான்ஸ்டர் அப்படியே ஃபாலோ பண்ணி வரும். அது என்ன பண்ணுவோம், வந்த உடனே வாய பொளந்து அந்த சமரின லபக்குன்னு ஒரு கவுகவும். ஆனா நம்ம ஆளுங்க அதுல இருந்து எஸ்கேப் ஆகி வேகமா ஓடுவாங்க. ஆல்ரெடி இதை பார்த்து நம்ம ஆளுகிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அது இப்ப மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணுது. அதை லூஃபி அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் கேட்ட உடனே சாப்பர் சொல்லிடுவான், நான் கண்டிப்பா அந்த சப்மரீன்ல போகவே மாட்டேன்னு. அந்த டைம் நம்ம சஞ்சி சூப்பரா ஒரு டிஷ் பண்ணிருக்கான்னு சொல்லி கொண்டு வருவான். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அத்தனை பேருமே வாவ் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குன்னு அவனை பாராட்டி தள்ளுவாங்க. இதுதான் வழக்கமா நடக்கிறதானே. இப்ப அவனுக்கு என்ன ஒரு கவலைனா, ஸ்கை ஐலாண்ட் மாதிரியே இதுவும் இப்போ ஒரு டெட் எண்ட். அந்த லாக் போஸ்ட செக் பண்ணி பார்க்கும்போது எந்த வழியா போகணும்னு தெரியுது, ஆனா எப்படி போகணும்னு தான் தெரியல. ஏன்னா அடுத்து இவங்க போக வேண்டியது ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு. ஆனா வழியில தான் ரெட் லைனோட மவுண்டன் அப்படியே மறைச்சிருக்குது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா நம்மளுக்கு சப்மரீன் எடுத்துட்டு மேல வந்துருவாங்க. சந்தோஷமான விஷயம் இவங்க 3 பேத்துக்கும் ஒன்னாகாம வந்துட்டாங்க. ஆனா கஷ்டமான விஷயம் கடைசி வரைக்கும் இவங்களால கடலோட சீ ஃப்ளோரை பார்க்கவே முடியல. நிஜமாவே இங்க ஃபிஷ்மேன் ஐலாண்ட் இருக்குதாங்கிற மாதிரி டவுட் ஆகிப்பான். ஆமா அவ்வளவு கஷ்டப்பட்டு 5000 மீட்டர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. இருட்டா இருக்கு, இன்னும் போயிட்டே தான் இருக்கே தவிர எங்கேயுமே எதுவுமே இருந்த மாதிரி இல்ல. இதுக்கு மேல இன்னும் இவங்க அடியில போனாங்கன்னா இந்த சப்மரீனே வெடிச்சு இவங்க செத்து போயிருவாங்க. அதனால தான் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. என்ன ப்ரூக்கு ஃபர்ஸ்ட் டைம் சப்மரீன்ல போறானா, அதனால பயலுக்கு செம ஹாப்பி. நமிக்கு ஒரே குழப்பம், ஏன்னா லாக் போஸ்ட் கீழேயே தான் காமிச்சிட்டு இருக்குது. அது மட்டும் நல்லா தெரியும். நமி உடனே ஃபீல் பண்ணுவா, இன்னும் கொஞ்சம் தெளிவா லோலா கிட்ட பேசியிருந்தோம்னா இந்த பஞ்சாயத்தே வந்திருக்காது இல்லன்னு. அப்ப திடீர்னு கடலுக்குள்ள இருந்து குப்புளுக்குன்னு ஒரு சவுண்ட். என்னடான்னு பார்த்தா அந்த சீ மான்ஸ்டர் அப்படியே பெரிய சைஸ்ல பாஞ்சு நம்மளால கவ வரும். இதைத்தானே கடல் கடியில பார்த்தாங்க. ஐயோ நம்மள விடாது போலயே விரட்டி வருதுன்னு சொல்லி 2 பேரும் பார்த்து பீதியில கத்திட்டு கிடப்பானுங்க. மிச்சவங்களுமே என்ன இத்தா தாண்டி இருக்குன்னு மிரண்டு போய் தான் பாப்பாங்க. வந்துட்டு அது ஒரு கத்திட்டு நம்ம லூஃபிய பாக்குமா, அவ்வளவு நேரம் பீதியில கத்துற மாதிரி கத்துனவன் இப்ப அதை பார்த்துட்டு, தம்பி கடலுக்குள்ள நீ ஏதாச்சும் புடுங்கி இருந்தீங்கன்னா நீ புடுங்கலாம், ஆனா நான் இருக்கிறதோ கடலுக்கு மேல, இந்த இடத்துல நீ ஜெயிக்க முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்பான். அது சாவுடா மவுனேன்னு கடுப்பாயி கவ வருமா. லூஃபி வழக்கம் போல கம் ரைபிள்னு சொல்லி ஓங்கி அதோட வயித்துல ஒரே அடி, அவ்வளவுதான். அதுக்கு அப்படியே கிரிகள் விட்டு அங்கேயே பர்த்னு விழும். இவனுக்கு கேஷுவலா பார்த்துட்டு இது ஒண்ணு அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்ல, நம்ம எல்லாம் அந்த ஓரையே பார்த்தவனுங்க, இதெல்லாம் ஒரு மேட்டராங்கிற மாதிரி கேஷுவலா பேசிட்டு இருக்கும் போது லூஃபி அதோட வயித்துல அடிச்சான்ல, அதனால ஏதோ ஒண்ணு அதோட வாயில இருந்து திருச்சடிச்சு வெளியில வந்துரும். என்ன அது ஒருவேளை மீனா இருக்கும்போது பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா 2 அண்ணா ஒருங்க கத்திட்டே வரத பார்த்தோன்னே கண்டிப்பா அது மனுஷனா தான் இருக்கும்னு சொல்லி ஆணு பாப்பாங்க. சஞ்சய் கண்டுபிடிச்சிட்டா அது என்னன்னு. உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதுவும் கத்திட்டே நேரா நம்மால மேலதான் வந்து விழுமா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது கடல் கண்ணி. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்னு சொல்லி அவளுக்கு செம ஹாப்பி. ஆனா கூட இருக்க அந்த ஸ்டார் ஃபிஷ் கத்துன்னு கத்தும். கொஞ்சம் விட்டுருந்தா அதோட வயித்துல நம்ம டைஜஸ்ட் ஆயிருப்போம். இதுல என்ன உனக்கு என்ஜாய்மெண்ட் கொய்யால, அவ்வளவு பெரிய மான்ஸ்டர் வருதுன்னா நீ கொஞ்சம் பார்த்து இருக்க மாட்டியான்னு வண்டியா திட்டும். என்ன பண்றது, நான் அதை பார்க்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அது என்ன எறும்பு சைஸுக்கா இருக்குது நீ மிஸ் பண்றதுக்கு, கொய்யால கொஞ்சம் விட்டுருந்தா நமக்கு சங்குதான். ஆமா நீ இப்ப யார் மேல உட்கார்ந்துட்டு இருக்க, அது ஓகே தானு கேட்ட உடனே அவன் நம்ம சஞ்சய பார்த்து பதறி அடிச்சு கத்த ஆரம்பிச்சிருவா. ஐயோ நான் ஒரு மனுஷனை ரசிக்கிட்டேன்னு. ஆனா அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அவ போட்டு
உழுப்பு உழுப்புன்னு உழுப்புவா. பரவாயில்ல, நீங்க வந்து விழுந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியா நான் கடல் கனிய பாத்துட்டேன்பா. எல்லாருமே ஒரு செகண்ட் அவளை ஸ்டன் ஆகி போய் தான் லுக் விடுவாங்க. ஏன்னா அவளுக்கு இருக்கிறது கால் இல்ல, வால் இல்ல, ஐ மீன் துடுப்பு இருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்படின்னா இவன் நிஜமான மெர்மைடுன்னு ஷாக்கா பாப்பாங்க. அங்க நம்மால அப்படியே பேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தவனே என்ன இவன் பைத்தியம் ஆயிட்டானான்னு சொல்லி அப்படியே பேந்த அவ முழிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.